அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது வெங்காய சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஜீரகம், மஞ்சத்தூள் எல்லாம் கீழே வச்சு போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வெங்காய சாம்பார் ஒரு அர்ஜென்ட்டுக்கு காய் வீட்டில் இல்லாட்டி இந்த மாதிரி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வச்சா போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உங்கள் பருப்பை பொறுத்து இருக்குது. நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம். இப்போ கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அடுப்பில் வச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது மேலே என்னென்னா, நான் கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணேன். அது கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் மேலே தூவி விட்டேன். அது வடிக்கும் போது கொஞ்சம் அந்த வடிகட்டியில் இருந்துருச்சு, அதை நான் கவனிக்கல. அதனால தான் மேலே இந்த முட்டைக்கோஸை போட்டேன். இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, ஜீரகம், வெங்காயம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க. தாளிக்கவும் சரி, பருப்பில் போடவும் சரி, சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். மிளகா ஒரு 3 மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இப்போ அந்த குழம்புல ஊற்றிடலாம். இந்த குழம்பு நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி இல்லாட்டி இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.